Welcome to Yes Viva. ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு எஸ் விவா திருக்குறள் கதைகள். இன்னைக்கு நம்ம குறள் 6 பார்ப்போமா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதோட விளக்கத்தை இன்னைக்கு நம்ம சாலமன் பாப்பையா ஸ்டைல்ல பார்க்க போறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொருள்களின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுகாலம் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலமன் பாப்பாயாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த கதையை நீங்கள் இப்போ கேளுங்க. ஒரு ஊரில் மனோகரர் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதுமே ஆடம்பர வாழ்க்கையை தான் விரும்புவார். கண்ணுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருவார். என்ன பார்த்தாலும் அந்த பொருள் அவர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே ஆடம்பரமாகவே வாழ்ந்தவர் தான் நம்மளோட மனோகர். இது மட்டும் இல்லாமல் மூக்க தொலைக்கிற வாசனை திரவியம், வாய்க்கு ருசியான சாப்பாடு என ஐம்புலங்களையும் அடக்க தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் இவர். அதே ஊர்ல தான் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதைப்படியே செய்வாரு. தன் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய செலவுகள் இருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனால் மனோகர் எப்போவுமே நம்மளை விட யாராவது வசதியாக வந்துடுவாங்களோ, நம்ம அவங்கள விட கீழே போயிடுவோமோ, நம்மளுடைய காசை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். தூங்கும் போதும் சரி, எப்போவுமே அவருக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. ஆனால் செல்வன் எப்போவுமே கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். கடவுள் மேலே பாரத்தை போட்டு காசு வந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார். செல்வன் ஐம்புலங்களையும் அடைக்க தெரிந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவர். ஆனால் மனோகர் அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட். ஐம்புலங்களையும் அடக்க தெரியாமல் நிறையா வியாதிகளை வாங்கிக்கிட்டு இப்போ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த குறள்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலங்களையும் அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரியான செலவுகளை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். ஸோ இந்த குறள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குறள் ஈஸியா உங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் குட்டீஸ். Keep on subscribing. I will video. See you soon.